அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரைடே எந்த மாதிரி ஒரு மார்க்கெட் இருக்குமோ ஸோ அதே மாதிரியே தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து அவ்வளோவா இல்லை. லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ஒரு ஒழுங்காக இருந்தது. பட் இந்த ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட் தான் இன்னைக்கு. ஸோ அப் அண்ட் டவுன் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ கால் ஆப்ஷனில் பை, புட் ஆப்ஷனில் பை, இல்லை செல்லோ பண்ணியிருந்தீங்கன்னா ஸோ ஒரு இடத்துல வந்து நின்று இருக்காது மார்க்கெட் கிட்டத்தட்ட. ஆனால் கரெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கும். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ட்ரா பண்ணி ட்ரேட் பண்ணுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நான் இப்போ சொல்கிற போகிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிட்டு வந்துகிட்டே தான் இருந்திருக்கும் இன்னைக்கு. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாலட்டிலிட்டியான மார்க்கெட். ஸோ இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நல்லா ஏறிட்டு இருந்த மார்க்கெட். அந்த ட்ரம்ப் நியூஸ் 25% வந்து கார் இம்போர்ட்ஸுக்கு வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்கனால ஸோ நிறைய நாடுகள் வந்து பாதிப்பு வந்து கொடுத்துருக்கு. பட் இந்தியாவில் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ இந்தியாவில் ஒரு ஆட்டோ செக்டார்ஸ் மட்டும்தான் ஸோ கொஞ்சம் வந்து ஃபாலிங் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கொஞ்சம் ஐடி செக்டார் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃபாலிங் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்துமே கூட ஒரு பெரிய அளவு வந்து ஃபாலிங் வந்து கிடையாது. ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸோட காம்படிஷன் வந்து அதிகமாக இருந்திருக்கே தவிர ஒரு நெகட்டிவ் நியூஸை பேஸ் பண்ணி ஸோ மார்க்கெட் ஒரு பெரிய ஃபால் எடுத்தது அப்படின்னு சொல்லிட முடியாது. ஸோ ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் வந்து அதாவது மார்க்கெட்டை கீழே இறங்கவும் விடலை, மேலே போகவும் விடலை. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு மண்டே வந்து ஹாலிடே. மண்டே வந்து என்எஸ்சி பிஎஸ்சி வந்து ஹாலிடே, எம்சிஎக்ஸ் வந்து ஈவினிங் வந்து அவைலபிள். அதாவது ஈவினிங் வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம் நாம. ஸோ இப்படி இருக்கிறப்போ 3 days கண்டினியூஸ் ஹாலிடேஸ். அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் மார்க்கெட் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ மண்டே வந்து இருக்கு. இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. என்னன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இது இன்டர்நேஷனல் மார்க்கெட்டும் ஹாலிடேவா இருந்தது அப்படின்னா ஸோ இந்த கேப் அப் கேப் டவுன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து விழுகாது. ஒரு ஃபிளாட் ஓப்பன்லாம் ஒர்க் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மண்டே இருக்கிறதுனால இது ஏதாவது ஒரு நிஃப்டியோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ் மார்க்கெட்டோ ஒரு பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு கேப் அப் கேப் டவுன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ கேப் அப் கேப் டவுன் விழுவதுக்கு சான்சஸ் இருக்கா? ஃபர்ஸ்ட் வந்து நிஃப்டியை பார்த்துடலாம். ஸோ நிஃப்டியை பேஸ் பண்ணி ஓரளவு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் சேமஸ் ஆஃப் நிஃப்டி சார்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு திரும்பிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில். ஸோ இந்த ரெட் கலர் கேண்டில் லோ சைடு வந்து பிரேக் அவுட் வச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஏதாவது மண்டே வந்து இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு ரெட் கலர் கேண்டிலோட முடிஞ்சது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம இந்தியன் மார்க்கெட்ல ஒரு கேப் டவுன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் ஓப்பனோ இல்லைன்னா ஒரு கேப் அப்போ விடுவதற்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்டாக்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸ்டாக்ஸ் எப்படி கேட்டிருந்தாங்கன்னா அதாவது நான் இன்ட்ராடே பண்றதுக்கு எப்படி வந்து ஸ்டாக் செலக்ஷன்ஸ் வந்து பண்றது அப்படின்னா 2 விதமா வந்து பண்ணிக்கலாம். ஒன்று வந்து நியூஸ் பேஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டாக் செலக்ஷன் பண்ணலாம். அதாவது ஸ்டாக்கை செலக்ட் பண்ணோம், காலையில போயிட்டு ஒரு 9:15 போயிட்டு தான் நான் வந்து அந்த F&O ஸ்டாக்கை வந்து நான் செலக்ட் பண்ணணும், இல்லைன்னா கேஷ்ல செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க நியூஸ் பேசிக் தான் வச்சு ஸ்டாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 10 ஸ்டாக்ஸை முன்கூட்டியே நீங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணிட்டு ஸோ அதுல அந்த சார்ட் பேட்டர்ன்ஸ் டிரா பண்றது இல்லை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்றது ஸோ அந்த மாதிரி எடுத்து நாம வந்து ட்ரேட் வந்து பண்ணலாமே தவிர ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்த ஸ்டாக் தான் ஏற போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்க முடியாது. காலையில 9:15 போறோம் அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் தான் ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க முடியாது. நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி, இப்போ ஒரு 10 ஸ்டாக் 15 ஸ்டாக் நீங்க எடுத்து வச்சிருக்கீங்க. F&O பத்தியே பேசலாம், கேஷ் விட்டுலாம். ஸோ F&O பத்தியே பேசலாம். இப்போ ஒரு 15 ஸ்டாக்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுட்டேன் வாட்ச் லிஸ்ட்ல. ஒரு லாட் சைஸ் 100 rupees இருக்கிற ஒரு 15 ஸ்டாக்ஸ் எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ்ல நீங்க வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க. அந்த ஸ்டாக்ஸ்ல ஹோம்ஒர்க் பண்றீங்கன்னா எப்படி பண்றதுன்னா ஒரு சார்ட் பேட்டர்ன்ஸ் டிரா பண்றது, இல்லைன்னா பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து டிரா பண்றது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஆக்டிவிட்டீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஸோ காலையில ஓப்பன் ஆகுறப்ப ஓகே இந்த ஸ்டாக்ஸ் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்க அந்த ஸ்டாக் எடுத்து ட்ரேட் பண்ணலாமே தவிர 9:15 போயிட்டு கரெக்டா இந்த ஸ்டாக் தான் நமக்கு வந்து ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் எல்லாம் நம்மளால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து நம்மளால ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிட முடியாது. ஸோ ஸ்டாக்கை எடுத்து வச்சுட்டு லைன்ஸை டிரா பண்ணிட்டு இல்லைன்னா நியூஸ் இப்போ நாளைக்கு வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட நியூஸ் வந்து இன்னைக்கு வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொட்டாக் பேங்கை பற்றி ஒரு நியூஸ் வருது, பாசிட்டிவா நெகட்டிவா வருது அப்படின்னா அதை எடுத்து வச்சுட்டு ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் டிரா பண்ணி இல்லை சார்ட் பேட்டர்ன் டிரா பண்ணி ஓகே இப்போ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வருதுன்னா இதை பிரேக் அவுட் இந்த இடத்துல பிரேக் அவுட் எடுத்தா ஸோ நான் வந்து பை பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாமே தவிர காலையில போயிட்டு எதுவுமே பண்ண முடியாது. முன்கூட்டியே ஒரு ப்ரிப்பேரான பிளான் இருந்தால் மட்டும்தான் ஸ்டாக்ஸ்ல வந்து கரெக்டாக வந்து நம்மளால வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, இப்போ டியூஸ்டே மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாஸை பற்றி பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பனிங் டெஸ்ட் டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் க்ளோசிங் தான். சென்செக்ஸில் மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ சென்செக்ஸ் மட்டும்தான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு ஐடி. இப்போ சென்செக்ஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மொத்தம் 3 செக்டார் தான். பேங்கிங் செக்டார், ஐடி செக்டார், அப்புறம் இன்னொரு செக்டார், மொத்தம் 3 செக்டார் நமக்கு ரெட்டில் இருந்துருச்சுனாலே ஸோ மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் அது எந்தெந்த செக்டார் எவ்வளோ வெயிட்டேஜுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஸ்டாக்ஸில் ட்ரேட் ஆகிறது பார்த்தீங்கன்னா 2976 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1099, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1807, அன்சேஞ்சு வந்து 70. 52 வீக் ஹைல 36 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோவில் 312 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கு. ஸோ இன்னுமே 52 வீக் லோவில் ஸ்டாக்ஸ் அதிகமாக தான் இருக்குதே தவிர இன்னும் குறைஞ்ச பாடு இல்லை. ஸோ அப்பர் சர்க்கியூட்டில் 98, லோயர் சர்க்கியூட்டில் 132 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ ரெஜிஸ்டர் இன்வெஸ்டர்ஸ் ஓகே, இது வேணாம், இந்த டாபிக் வேணாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா 52 வீக் லோவில் ஸ்டாக்ஸ் இன்னும் குறையல. ஸோ மேபி ஒரு ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அது எப்படிங்க திடீர்னு ஃபால் எடுத்துரும் அப்படின்னா அது காரணம் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார். ஸோ ஐடி செக்டார், ஸோ இந்த காலமாக பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும். ஸோ எந்தெந்த செக்டாரை பார்த்தா சென்செக்ஸ் வந்து கரெக்டாக வந்து கணிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் நான் கிளாஸில் எடுக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சென்செக்ஸ் வெயிட்டேஜ் செக்டார்ஸ்னு போடுங்க. இதில் போயிட்டு சென்செக்ஸ் வெயிட்டேஜ் செக்டார்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த தான் வெப்சைட்டில் உங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் காட்டும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் மொத்தம் 3, இந்த 3 இருக்கு பார்த்தீங்களா, பேங்க்கு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், இந்த 3மே சேர்ந்துருச்சு. இந்த 3 செக்டாருமே நெகட்டிவ்ல க்ளோசிங் ஆயிடுச்சோ இல்லை க்ளோசிங் ஆனாலோ இல்லைன்னா நெகட்டிவ்ல ரன் ஆயிட்டு இருந்தாலோ ஸோ அந்த இடத்துல சென்செக்ஸ் வந்து டவுன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே வந்து நமக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்துருது. இந்த 3 செக்டாருமே பார்த்தீங்கன்னா 50% மேலே கொடுத்துருது. ஸோ இந்த 50%ல ஏதாவது 2 செக்டார் நல்லா இறங்கிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக சென்செக்ஸ் வந்து ஃபால் ஆக போகுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி 3 செக்டாருமே ஒரு கிரீனோ இல்லை 2 செக்டார் நல்லா கிரீன்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சென்செக்ஸ் வந்து கீழே விழுவாதுன்னு அர்த்தம். இது சிம்பிள் லாஜிக் தான், அப்படியே தான் நடக்கும். இப்போ நீங்க வேணா நோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு உடனே எல்லாம் டக்குன்னெல்லாம் நமக்கு புரிஞ்சிடாது. ஒரு 1 or 2 months நல்லா வாட்ச் பண்ணி பாருங்களேன். இந்த செக்டார்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஸோ இந்த செக்டார்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சென்செக்ஸை பார்த்துக்கிட்டே இருங்களா, நீங்களே ஒரு 2 மாசம் கழிச்சு நீங்களே ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். ஸோ சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு ஏறுமா இறங்குமா அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ப்ரிடிக்ஷன் பண்றதுக்கான ஒரு மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்டார் வைஸ் அனலைஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐடி செக்டார் 662 மைனஸ் பாயிண்ட்ஸ், பேங்கிங் நிஃப்டி, பேங்கிங் செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி பிஎஸ்யூ பேங்க்ஸ், பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ மற்றபடி ஆயில் செக்டார் அது கொஞ்சம் நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செக்டார் மட்டும் நெகட்டிவ்ல இருக்கு, 2 செக்டார் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு, கால் ஆப்ஷன் சைடெல்லாம் கொஞ்சம் பெரும்பாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் சைடு தான் ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க பை பண்றதுக்கு, செல் அதாவது பையிங் வந்து புட் ஆப்ஷன் சைடு ப்ரெஷர் கொடுத்துருப்பாங்க, காலில் வந்து செல் பண்றதுக்கான ப்ரெஷர் வந்து கொடுத்துருப்பாங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ ஓகே, ஸோ டியூஸ்டே வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா சேம் தான். இப்போ நம்ம நேற்று டிரா பண்ண அதே ரெசிஸ்டன்ஸ் லைன் தான் டியூஸ்டே வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகும். எந்த டேட்டோட ஹை, கிட்டத்தட்ட மார்ச் 25 ஹை தான் நமக்கு இருக்கிற ஒரே ரெசிஸ்டன்ஸ் எல்லா அதாவது எல்லா ஸ்கிரிப்ட்லையும். இப்போ பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஸோ நிஃப்டி 50 எல்லாம் 23,814. ஸோ நேற்று நான் மார்க் பண்ணது இன்னுமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணல. ஃபின் நிஃப்டி மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ மிட் கேப் 50, சென்செக்ஸ், பேங்க் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 மார்ச்சோட ஹையை ரெசிஸ்டன்ஸாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, லோவை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் விழுந்துடுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நல்ல ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணிட்டு தான் ஸோ மார்க்கெட் இப்போதைக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ மேபி ஒரு சில நல்ல செக்டார்ஸும் நெகட்டிவ் சைடில் வந்து இருக்கு. அப்படி இருக்கிறப்ப ஒரு கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் மட்டும் செல்லிங் வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 51,000
200 எல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னா 51,200 600 பாயிண்ட்ஸ் எல்லாம் டவுன் ஆயிடும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அதே மாதிரி தான். பேங்க் எக்ஸ், பேங்க் நிஃப்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் வந்து ஒன்று இருக்கு, அது மட்டும் கொஞ்சம் மார்க் பண்ணிக்கோங்க. 23,400 இந்த 23,400 வந்தா ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பை பண்ணும். இதையும் தாண்டி கீழே ஒரு கேப் டவுன் விழுந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பா அகைன் வந்து ஒரு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, மிட் கேப் நிஃப்டி அதே மாதிரி தான். ஸோ ஃபின் நிஃப்டி மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து நடக்கும், ஏன்னா ஆல் டைம் ஹைக்கு நியர்பைல இருக்கு. ஸோ இன்னைக்குமே ஆல் டைம் ஹையை டச் பண்ணிட்டு அதுக்கு கீழே தான் க்ளோசிங் வந்து வச்சிருக்கே தவிர மேலே வந்து க்ளோசிங் வைக்கல. ஓகே, இது எப்போ வந்து மேலே வரும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு டியூஸ்டே இந்த 25,199க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆனாலே போதும், நல்லா வந்து 25,600 வரைக்கும் மேலே வந்துடும். அப்படி இல்லாமல் ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் கண்டினியூஸாக ஃபால் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நமக்கு டியூஸ்டே வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆனால் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு செல்லிங் எதிர்பார்க்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் மேலே வர்றப்ப இந்த 25th மார்ச் ஹையை வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்துட்டு திரும்பறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போதைக்கு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கு. மார்னிங் அந்த பையிங் ஜோன் முடிஞ்சிருச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா 5,960ங்கிறது ஒரு பையிங் ஜோன், கிட்டத்தட்ட ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. அது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் மாதிரி இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட 5,960லேருந்து 5,996 ஒரு 36 பாயிண்ட் வந்து பை சைடு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த 5,982க்கு கீழே க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அகைன் வந்து இந்த 5,960 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. 5,982ல இருந்து 5,960. ஸோ நம்ம ட்ரேட் பண்றதா இருந்தா இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதனால செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். செல்லிங் ட்ரை பண்ணா ஒரு 22 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம பை எடுக்கிறதா இருந்தா எங்க எடுக்கலாம் அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 5,996க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆனால் ஸோ தாராளமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30-35 பாயிண்ட்ஸ் பக்கம் பை சைடு வந்து நம்ம வந்து எய்ம் பண்ணலாம். ஸோ பை ரெண்டு இடத்துல தான் இப்போ ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் ட்ரேடிங் பர்பஸுக்கு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5,996க்கு மேலே 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் ஆனால் ஸோ பை சைடு வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அதோட டார்கெட் 30-35 பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். ஸோ அப்படி இல்லை பை மறுபடியும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா இங்கே எடுங்க. 5,960 எடுக்காதீங்க, 5,950 வந்தால் ஸோ அகைன் வந்து எடுங்க. ஓகே, செல்லிங் வந்து தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம். இப்போ பேப்பர் ட்ரேடிங் பண்ணுறதா இருந்தால் 5,997க்கு அதாவது 5,982 கீழே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல செல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைடு வந்து புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலோட ஈவினிங் லெவல்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ் பார்க்கலாம். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனலில் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ சேனல் பார்த்தீங்கன்னா இந்த இடம் 325ங்கிறது ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி 339.5ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த 39.5க்கும் 342 இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஜோன். இந்த இடத்துல எங்கே வந்தாலுமே நம்ம செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். பட் பையிங் மட்டும் 325.2 வந்ததுக்கப்புறம் பையிங் வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸோட ஃப்ரைடே ஈவினிங் லெவல்ஸ். ஓகே, மண்டே வந்து ஹாலிடே. ஸோ ஸ்டாக்ஸ் அதாவது ஆப்ஷன்ஸ் எதையும் ஹோல்டு பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு ஓரளவு வந்து நமக்கு தெரியும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் வந்து அதாவது ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்டு பண்ணுங்க. ஏன்னா இந்த 3 days ஹாலிடே நான் நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்றதுக்கு அதுதான். ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஹாலிடேஸ் டைம்ல ஹோல்டு பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க. ஏன்னா அடுத்தது என்ன நியூஸ் வரும், குளோபல் மார்க்கெட்ல எப்படியெல்லாம் மூவ்மெண்ட் இருக்குங்கிறத யாராலையுமே பார்த்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாது. திடீர்னு யூஎஸ்ல ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு நியூஸ் விடுறாங்க அப்படின்னா இப்போ சொல்லவே தேவையில்ல, பிரசிடென்ட் அவர் வேற டாரிஃப் எப்போ எதில் எங்கே போடுவாருன்னே தெரியல. டக்குன்னு யாராவது ஒரு தலைவர் பார்க்க வந்தா கூட அடே நீங்களா நாங்கள் பார்த்தீங்கன்னா டாரிஃப் ரெடியாக வச்சிருக்கோம் உங்களுக்கு வாங்க உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் ஆப்ஷன்ஸை ஹோல்டு பண்ணாதீங்க. நல்லா உங்களுக்கு டெக்னிக்கல் சைஸ் ஸ்ட்ராங்காக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக தெரிஞ்சால் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். மற்றபடி ஹோல்டு பண்ணி நீங்கள் டென்ஷன் ஆகிக்காதீங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ 5 days ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க.
பிடிஎஃப் ப்ரொவைட், அதாவது மெட்டீரியல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுவேன். ஸோ 5 டேஸ்ங்கிறது எதுக்கு வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னைக்கு நடத்தினது நாளைக்கு நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் செக் அவுட் பண்ணிட்டு செக்கிங், அதாவது மார்க்கெட்டில் போயிட்டு ட்ரை பண்ணிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வந்து டவுட் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 டேஸ் கண்டினியூஸாக வந்து வச்சிருக்கிறது. ஒவ்வொரு டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்துட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.